Exercise 1.5 problem 3. இந்த ப்ராப்ளத்தில் ஒரு நபர் 65,000 ரூபாயை 3 பாண்டுகளில் இன்வெஸ்ட் பண்ணுகிறார். முதல் பாண்டில் 6% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்படியாகவும், ரெண்டாவது பாண்டில் 8% ஆனுவல் இன்கம் கிடைக்கும்படியாகவும், மூன்றாவது பாண்டில் 9% ஆனுவல் இன்கம் கிடைக்கும்படியாகவும் இன்வெஸ்ட் பண்ணுகிறார். இந்த 3 பாண்டுகளிலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் ஆனுவல் இன்கம் ரூபாய் 4,800. மேலும் மூன்றாவது பாண்டில் கிடைக்கக்கூடிய ஆனுவல் இன்கம் ரெண்டாவது பாண்டில் கிடைக்கக்கூடிய ஆனுவல் இன்கம்மை விட ரூபாய் 600 கூடுதல் என கொடுக்கப்பட்டுள்ளது. எனில் ஒவ்வொரு பாண்டுகளின் மதிப்புகளையும் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்: லெட் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பாண்ட் ஈக்குவல் டு rupees X, வேல்யூ ஆஃப் தி செகண்ட் பாண்ட் ஈக்குவல் டு rupees Y, வேல்யூ ஆஃப் தி தேர்ட் பாண்ட் ஈக்குவல் டு rupees Z. இந்த 3 பாண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய அமௌண்ட்டுக்கு டோட்டல் 65,000. ஸோ இதை ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதும்போது given X plus Y plus Z equal to 65,000. Call it as equation 1. அடுத்தது, first bond is invested at a rate of 6%. Therefore, annual income from the first bond, first bondல இருந்து கிடைக்கக்கூடிய annual income X into 6/100. அதாவது 6% இன்ட்ரெஸ்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். 100 rupees இன்வெஸ்ட் பண்ணால் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 6 rupees. அப்போ X rupees இன்வெஸ்ட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆனுவல் இன்கம் X into 6/100. Second bond is invested at a rate of 8%. Therefore, annual income from the second bond equal to Y into 8/100. 100 rupees invest பண்ணா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 8. ஸோ Y rupees invest பண்ணா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் Y into 8/100. Third bond is invested at a rate of 9%. Therefore, annual income from the third bond equal to Z into 9/100. 100 rupees invest பண்ணால் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 9. அப்போ Z rupees invest பண்ணால் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் Z into 9/100. அடுத்தது, ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிறது இந்த 3 பாண்டில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆனுவல் இன்கம் rupees 4,800. ஸோ இந்த 3 பாண்ட்லேயும் கிடைக்கக்கூடிய ஆனுவல் இன்கம் கண்டுபிடிப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆனுவல் இன்கம் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் பாண்ட் X into 6/100 ப்ளஸ் ஆனுவல் இன்கம் ஃப்ரம் தி செகண்ட் பாண்ட் இஸ் Y into 8/100 ப்ளஸ் annual income from the third bond Z into 9/100 equal to the right hand side rupees 4,800. இந்த equationல ஒவ்வொரு டேமையும் 100 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேமை 100 மல்டிப்ளை பண்ணும்போது 6x ப்ளஸ் செகண்ட் டேமை 100 மல்டிப்ளை பண்ணும்போது 8y ப்ளஸ் தேர்ட் டேமை 100 மல்டிப்ளை பண்ணும்போது 9z ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடை 100 மல்டிப்ளை பண்ணுறேன் 4,80,000. கால் இட் அஸ் ஈக்குவேஷன் 2. ப்ராப்ளத்தில் இன்னும் கொடுத்துருக்கு, இன்கம் ஃப்ரம் தி தேர்ட் பாண்ட் இஸ் 600 more than that from the second bond. Income from the third bond equal to income from the second bond plus 600. Income from the third bond, income from the third bond Z into 9/100 equal to
income from the second bond, y into 8 by 100 plus 600. இந்த equation ஒவ்வொரு டேர்மையும் 100 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடை 100 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 9z ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை 100 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 8y ப்ளஸ் 600 செகண்ட் டேர்மை 100 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் 60,000 minus 8y plus 9z equal to 60,000. Call it as equation 3. Equation 1, 2, 3 Gaussian elimination method use பண்ணி solve பண்ணுவோம். Equation 1, 2, 3 ஓட augmented matrix எழுதுறேன். Augmented matrix AB equal to matrix. The matrix ஓட first row equation 1ல x, y, z ஓட coefficient and constant term 1, 1, 1, 65,000. The matrix ஓட second row equation 2ல x, y, z ஓட coefficient and constant term 6, 8, 9, 4,80,000. The matrix ஓட third row equation 3ல x, y, z ஓட coefficient and constant term 0, minus 8, 9, 60,000. அடுத்தது the augmented matrix AB elementary row operation apply பண்ணி echelon formல மாற்றுவோம். augmented matrix AB எழுதுறேன். இந்த augmented matrix ABக்கு elementary row operation apply பண்ணி echelon formல மாற்ற போகிறேன். echelon formல மாற்றக்கூடிய ப்ரொசீஜர் படி the augmented matrix ஓட ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்கணும். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1, 1, 1, 65,000. அடுத்தது இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட் எல்லாம் ஜீரோவாக இருக்கணும். அதாவது செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு 6 இருக்கக்கூடிய இடத்துல 0 இருக்கணும். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு 6 இருக்கக்கூடிய இடத்துல 0 ஆக்குறதுக்கு செகண்ட் ரோய்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ செகண்ட் ரோய்க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 6R1. அதாவது ரோ 2ல இருந்து ரோ 1 6ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோன்னா இந்த 6 இருக்க இடம் 0 ஆகும். செகண்ட் ரோய்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். R2ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 6 மைனஸ் R1ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. இந்த 1 வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 6 into 1 is 6. 6 minus 6 is 0. அடுத்து R2ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 8 மைனஸ் R1ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 1. இந்த 1 வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 6 into 1 is 6. 8 minus 6 is 2. அடுத்து R2ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 9 மைனஸ் R1ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 1. இந்த 1 வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 6 into 1 is 6. 9 minus 6 is 3. அடுத்து R2ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 4,80,000 மைனஸ் R1ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 65,000. இந்த 65,000 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 6 into 65,000 is 3,90,000. 4,80,000 minus 3,90,000 is 90,000. ஸோ செகண்ட் ரோய்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு 0 எலிமெண்ட்டாக இருக்கிறதுனால தேர்ட் ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 0, minus 8, 9, 60,000. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட் எல்லாம் 0வாக இருக்கிறது.
அடுத்தது செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு செகண்ட் எலிமெண்ட் அதாவது 2 எக்லான் ஃபார்மில் மாற்றக்கூடிய ப்ரொசீஜர் படி செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலிமெண்ட் 2 இதுக்கு கீழே உள்ள எலிமெண்ட் வந்து ஜீரோவாக இருக்கணும். அதாவது தேர்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் -8 இருக்க இடத்துல 0 இருக்கணும். ஸோ -8 இருக்க இடத்துல 0 ஆக்குறதுக்கு தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும். அதாவது தேர்ட் ரோக்கு கூட செகண்ட் ரோயை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோன்னா இந்த -8 இருக்க இடம் 0 ஆகும். ஸோ தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1 1 1 65,000. செகண்ட் ரோயும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 0 2 3 90,000. தேர்ட் ரோய்க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 இம்ப்ளைஸ் R3 ப்ளஸ் 4 டைம்ஸ் R2. தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் R3யில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 0 ப்ளஸ் R2வில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 0. இந்த 0வை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 0 இஸ் 0. 0 + 0 0. R3யில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் -8 ப்ளஸ் R2வில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 2. இந்த 2வை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 2 இஸ் 8. -8 + 8 0. R3யில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் 9 ப்ளஸ் R2வில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் 3. இந்த 3யை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 3 இஸ் 12. 9 + 12 இஸ் 21. R3யில் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 60,000 ப்ளஸ் R2வில் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 90,000. இந்த 90,000-ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 90,000 is 3,60,000. 60,000 plus 3,60,000 is 4,20,000. ஸோ R3க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து எக்லான் ஃபார்மில் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. அந்த நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட் எல்லாம் ஜீரோவாக இருக்குது. செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு செகண்ட் எலிமெண்ட்டு. அந்த செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய நான் ஜீரோ எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட்டு ஜீரோவாக இருக்குது. ஸோ இது கடைசியாக கிடைச்சிருக்க டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து எக்லான் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதனால் கிவன் சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன் ரெடியூசஸ் டு தி ஃபார்ம். கடைசியாக கிடைச்சிருக்க எக்லான் மேட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட் ரோலேருந்து கிவன் சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன் எப்படி எழுதலான்னா x + y + z = 65,000. Call it as equation 4. செகண்ட் ரோலேருந்து 2y + 3z = 90,000. Call it as equation 5. தேர்ட் ரோலேருந்து 21z = 4,20,000. Call it as equation 6. Equation 6 implies z = 4,20,000 divided by 21. z = 4,20,000 21 கேன்சல் பண்ணுறேன். ஸோ 20,000. Substituting z = 20,000 in equation 5. equation 5ல z க்கு 20,000 substitute பண்ணுவோம். 2y + 3 × z க்கு 20,000 போடுறேன். 20,000 = 90,000. 2y = 90,000. 3 × 20,000 is 60,000. ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது -60,000. ஸோ y = 90,000 - 60,000 is 30,000 divided by 2. y = 30,000 2 கேன்சல் பண்ணுறேன். 15,000. Substituting y = 15,000 and z = 20,000 in equation 4, we get
x plus yக்கு 15,000 போடுறேன் plus zக்கு 20,000 போடுறேன் equal to 65,000. x equal to 65,000. 15,000 plus 20,000 is 35,000. Right hand side போகும்போது minus 35,000. So x equal to 65,000 minus 35,000 is 30,000. Therefore, the value of the first bond x equal to rupees 30,000. The value of the second bond y equal to rupees 15,000. The value of the third bond z equal to rupees 20,000.